வலைக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வந்து ராஜஸ்தான் ஃபிஷ் கிரேவி ஹவு டு ப்ரிப்பேர் இன்றைக்கி பார்ப்போம். இன்றைக்கி ராஜஸ்தானில் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு நம்ம அதுக்கு தேவையான பொருள் என்னான்னு பார்க்கலாம். இது நான் மூணு ஃபிஷ் இருக்குது. இதில் நான் 1 kg வாங்கின்னு வந்தேன். நான் வந்து இப்போ வந்து இதில் ஃபிஷ் கிரேவி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ராஜஸ்தானில் பண்ணுற மாதிரி கடுகு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கினேன், வெந்தயம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு ஜீரகம் ப்ளஸ்ஸு பட்டை லவங்க ஏலக்காய் தேஜ்பத்தா ப்ளஸ்ஸு 2 காஞ்ச மிளகா, கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை ப்ளஸ் மிளகு, தக்காளி, நம்ம ஆனியன். இப்போ நம்ம ஹவு டு ப்ரிப்பேர் பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபிஷ்ஷை வந்து பாதியாக பண்ணின்னு வந்துடுறேன். பாருங்க காய்ஸ், இப்போ நம்ம வந்து பாதியாக ஆஃபாக பண்ணி வச்சுருக்கிறோம் ஃபிஷ்ஷை வந்து. இப்போ வந்து நான் வந்து பாதி ஃபிஷ்ஷை நான் ஆஃப் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது வந்து இப்போ நம்ம மசாலா போட்டுடலாம். இப்போது தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிக்சிங் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இப்போ மசாலாவை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம மசாலா போட்டுட்டோம். இப்போ நம்ம தேவையானது என்ன பண்ணலாம், இப்போ வந்து நம்ம இது ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பாருங்கள், கேஸில் பேனல் வச்சுட்டேன். நான் கேஸ் ஆன் பண்ணுறேன். கேஸ் ஆன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக வந்துருச்சு. நம்ம இப்போ வந்து ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது ஸ்பெஷல் ஃபார் த ராஜஸ்தான் ஃபிஷ் கிரேவி ஹவு டு ப்ரிப்பேர். இன்றைக்கி ராஜஸ்தான் ஃபிஷ் கிரேவி எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ வந்து லைவாக இதுக்கு தேவையான பொருள் நம்ம இப்போ எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் ஃபிஷ்ஷு வந்து நம்மளுக்கு ஆஃபாக வெந்தால் போதும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம தேவையான மசாலாவை எடுத்து வச்சிட்டோம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இப்போ தேவையான மசாலா வந்து 4 மிளகா போட்டுக்கலாம், 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம், ஒரு தேஜ்பத்தா போட்டுக்கலாம், பட்டை ஒரு பீஸ் போடலாம், லவங்க 4 போடலாம், ஒரு ஏலக்காய் போடலாம். இதில் இருக்குது பாருங்கள், 1 ஸ்பூன் வந்து சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, வெந்தயம் 1 ஸ்பூனு, கடுகு 2 ஸ்பூனு, ஹஜ்வன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் எடுத்துட்டோம். ஃபிஷ் இது இருக்குது பாருங்கள், ஃபிஷ் ரெடி பண்ணியாச்சு. இதுலேயே இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம். இப்போ மிக்ஸிக்கு எடுத்துன்னு போயிடலாம். இப்போ இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் நினைக்கிறீங்களா? வேஸ்ட் ஆகாது. இது வந்து ராஜஸ்தான் இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க கைஸ், நம்ம அரைச்சி பேஸ்ட் ஆகிடுச்சு. வெந்தயம் கடுகு எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிட்டோம். தேவையான மசாலா ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்களா, மிளகு எல்லாமே போட்டு அரைச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு ஆயில் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ண ஆயில் இருக்குது. இதில் வந்து 2 தேஜ்பத்தா போட்டுக்கலாம், பிரியாணி லீஃபு. இப்போ போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டோம் பாருங்கள். ஃபுல்லாக கடுகு வந்து பச்சை ஸ்மெல்லு போகணும். நல்லா கொதிக்க விடுங்க. ட்ரையாக ஆகட்டும், எண்ணெய் வரட்டும் மேலே. அதுக்குள்ளே நம்ம தக்காளியை வந்து நான் இப்போ சொல்கிறேன் எத்தனை தக்காளின்னு. பாருங்கள், ஒரு சின்ன பீஸ் லெமன் சைஸில் ஒரு புளி எடுத்துக்கினேன். நம்ம கிரைண்ட் பண்ண வந்துடலாம். இது ஆயில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஆயில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தக்காளி கிரைண்ட் பண்ணி வந்துட்டோம். நம்ம ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து ரெட் சில்லி க்ரீன் சில்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். ஸோ சாம்பிள் கலருக்காக நான் வந்து கொஞ்சம் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன்.
ஆல்ரெடி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மிளகு ஆட் பண்ணிக்கிறோம், க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, இப்போ காஷ்மீர் சில்லி எல்லாம் நல்லா ஒரு கரம் மசாலா பயங்கரமாக. இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பெஷல் ஃபிஷ்ஷு கிரேவி, ராஜஸ்தானி சிக்கன், ராஜஸ்தானி ஃபிஷ் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஆயில் எப்படி வருது பாருங்கள். நம்ம சால்ட் இன்னும் ஆட் பண்ணல, சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷிலே ஆல்ரெடியாக வந்து நம்ம வந்து சால்ட் போட்டிருக்கறனால ஒரு லிமிட் சால்ட்டு தான் நம்ம போடணும். இப்போது நான் வந்து கல் உப்பு ஒரு லிமிட்டாக போடுறேன். நான் கொஞ்ச நேரம் ஆயில் வரட்டும். பாருங்கள், ஆயில் வெளியே வந்துனே இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறது தக்காளி ஆட் பண்ணிடலாம். ஆயில் வந்துருச்சு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஜாரில். இப்போ பாருங்கள் என்ன மாதிரி கலரில் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம சால்ட் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிஷ்ஷை வந்து இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம். இது டிஃப்ரெண்ட் டைப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா, இது ராஜஸ்தானி ஸ்டைலு. ஸோ வந்து இப்போ நம்ம ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி செப்ரேட்டாக வச்சிட்டோம். தேவையான மசாலாவை வந்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி ஆட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா, இது எப்படி வந்து இப்போ வந்து கொதித்து எந்த டேஸ்ட்டில் வந்து எந்த கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் இதோட டேஸ்ட்டெல்லாம் தெரியும். ட்ரை பண்ணலன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு தெரியாது. அதனால் வந்து கண்டிப்பாக நான் போடுற வீடியோவை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்களோ, நான் இந்த ஊருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கண்டிப்பாக. அப்போ தான் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக போட முடியும். நீங்கள் கமெண்டே பண்ணலைன்னா எனக்கு எப்படி தெரியும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்பாடு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக போடுறேன், நீங்கள் எந்த கமெண்ட்டும் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக பண்ணுங்கள். பார்க்கலாம் இருங்க, கொதிக்கிட்டோம். பிளேட் போட்டு பாருங்க கைஸ். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். ஸோ ஆயிலெலாம் மேலே வந்துன்னு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து அந்த ஃபுல் ஆயிலும் மேலே வந்த பின்னால் நம்ம ஃபிஷ்ஷை போடலாம். கைஸ் இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துன்னு இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம ஃபிஷ்ஷு போடலாம். இன்னும் கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த ஒயிட் பபிள்ஸ்லாம் போன பின்னாடி நம்ம வந்து ஃபிஷ்ஷை போடலாம். பாருங்க கைஸ், இப்போ ஆயில் நல்லா மேலே வந்துருச்சு. நம்ம ஃபிஷ்ஷை ஆட் பண்ணலாம்.
இப்போ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணினே இருக்கோம் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ ஆஃப் பாயிலாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை நம்ம போட்டோம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க கைஸ் எப்படி கொதிச்சு வந்துன்னு இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம் கேஸை. பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம ஆட் பண்ண வேண்டியது 2 சில்லி ஆட் பண்ணிக்கலாம். கம நல்ல வாசனை வருது. நம்ம ராஜஸ்தான் ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இதோட அது வந்து டேஸ்ட்டாக நல்லா உள்ளே வந்து போன பின்னாடி அந்த டேஸ்ட் வரும். அந்த ஆயில் வரும் பாருங்கள். சூப்பரான டேஸ்டியான ராஜஸ்தான் ஃபிஷ் கறி ஹவு டு ப்ரிப்பேர் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்கன்ட்டு அந்த ஊரை மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ கப்பில் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆயில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 minutes இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி கொதி வந்துன்னு இருக்குது. நான் ஸ்லோவில் வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மீடியமாக இருக்கட்டும். ஆயில் மேலே வரணும். பாருங்க காய்ஸ் இப்போ எப்படி வந்திருக்கு நம்ம ராஜஸ்தான் சிக்கன் ஃபிஷ் கிரேவி. ரொம்ப டேஸ்டி, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ டேஸ்ட்டுக்கு போகலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் நம்ம ராஜஸ்தான் பாருங்கள் ஃபுல்லாக ஆயிலியாக ரொம்ப எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ராஜஸ்தான் ஃபிஷ் கறி. இங்கே பாருங்கள் நம்ம கிரேவி கூட எப்படி ஆகிருக்குது பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரேஷ்மா 786 சேனல். தேங்க்யூ. பபாய்.